வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதால் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது தென்மேற்கு பருவமழை காலம் என்பதால் பரவலாக ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும், இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு வாரத்திற்கு பரவலாக மழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குமரி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று நள்ளிரவில் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. எழும்பூர், சென்ட்ரல், வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, தியாகராய நகர், சைதாப்பேட்டை, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, சேத்துப்பட்டு, வில்லிவாக்கம், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்த நிலையில் தற்போது மீண்டும் மழை பெய்து வருகிறது. அண்ணா சாலை, கிண்டி, சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம், ஆயிரம் விளக்கு, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர்.